நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. பார்த்துட்டீங்களா? அப்படியே இந்த வீடியோவை பாருங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்துல தான் எல்லாருமே இருக்கு. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சுத்தி நிக்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இந்த ரெண்டாவது சிங்கிள் வீடியோல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது, போலீஸ் விஜய தடுத்திருக்காங்க. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடக்க போது இந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகாதீங்கன்னு தடுத்திருக்காங்க. ஆனா அதையும் மீறி விஜயோட வாகனம் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ கரூர் மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில பச்சையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொய் பேசியிருக்காருன்னு இந்த சிங்கிள் வீடியோல இருந்தே தெரிய வருது. அடுத்து கரூர்ல 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. ஆனா இப்ப 31 பேருக்கு தான் அரசு வேலை தாவேக அரசு வழங்கியிருக்கு. மீதி 10 பேரு என்ன ஆனாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? அடுத்து எல்லா அரசியல் மேடையிலையும் ஏறி ஆக்ரோஷமா கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா இந்த கரூர் மேடையில ஏறவே இல்லை. விஜய் மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்ப அமைச்சர் ஆதவர்ஜுனா சைலண்டா இருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? கடைசியா கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிருச்சு. தாவேக ஆட்சி அமைஞ்சு 3 மாதம் ஆயிருச்சு. கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகணும்னா தாவேக ஆட்சி அமைஞ்சா அடுத்த நாளே போயிருக்கலாம், அல்லது அடுத்த வாரம் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த மாதமாவது போயிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் போகாம இப்ப சரியா இடைத்தேர்தல் வரும்னு தெரிஞ்ச அப்புறமா விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்தையும் நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கரூர் சம்பவம் நடந்து 9 மாதம் கழிச்சு அங்க இடைத்தேர்தல் வரப்போதுன்னு தெரிஞ்சும் கரெக்டா கரூர் மக்களை சந்திச்சு இன்னைக்கு மேடை ஏறி பேசியிருக்கக்கூடிய விஜய் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த பேசி பேசி பெருசாக்கி அதை அரசியலாக்கி அதை பெரிய பேசுபொருளாக்கி அதுக்கு பின்னாடி ஆதாயம் தேடுற கும்பல் நாங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கே திருப்பி சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்தை பத்தி திமுக எந்த இடத்துலயுமே வாயை திறந்து பேசல. தொடர்ச்சியா இந்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி கூட கட்சி நிகழ்ச்சியில, அந்த தாவேகாவோட கட்சி நிகழ்ச்சியில அமைச்சர் ஆதவர்ஜுனா தான் போலீஸை வச்சு கரூர்ல திமுக ஆளை கொன்னாங்கன்னு சொல்லி அவதூறா பேசியிருந்தாரு. அடுத்து இப்ப சட்டசபையில முதலமைச்சர் விஜயும் கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாரு. அடுத்து இப்போ கரூர் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், கூடுதலா இதுக்கு மேல அப்டேட் ஆகி போலீஸ் தான் காரணம், போலீஸ்னாலதான் இந்த சதி நடந்துச்சு, அதனாலதான் கூட்ட நெரிசல் நடந்துச்சுன்னு இப்போ போலீஸ் பக்கம் திரும்பி இருக்காரு. இப்படி தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பேசி பேசி ஊதி பெருசாக்கி அதுல அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கட்சியா தான் தாவேகா இருக்குன்னு அவரோட விஜயோட ஸ்பீச்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, முதலமைச்சர் விஜய் சொல்ற மாதிரி உண்மையாவுமே போலீஸ் சதி பண்ணிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. சரியா செப்டம்பர் 27ஆம் தேதி போன வருடம் 2025 வருடம் தாவேகாவோட பிரச்சார நிகழ்ச்சிகளுக்காக கரூருக்கு வந்திருந்தாரு. கரூருக்கு அவர் எக்ஸாக்டான லொகேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி அவங்க கிட்ட அலர்ட் பண்ணிருக்காங்க, இங்க பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத அமுதா ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு குழு பிரஸ் மீட்ல போட்டு பகிரங்கமா உடைச்சிருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரம் இப்ப கூட இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி திமுக காரவங்களா இருப்பாங்க? எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இப்ப அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கே போலீஸ் அதிகாரிகளும் அவங்க எப்படி திமுக காரவங்களாவாங்க? அப்ப அவங்க உண்மை சொல்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்களே அந்த போலீஸ் அதிகாரிகளுமே அந்த ஐஏஎஸ் அதிகாரியுமே என்ன சொல்றாங்க பிரஸ் மீட்ல, நாங்க விஜய் அவர்களோட கட்சிக்கு அலர்ட் கொடுத்தோம் சார் வராதிங்கன்னு, ஆனா அதையும் மீறி அவங்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது
எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரம்பலூர்ல இப்படிதாங்க நடக்க பார்த்துச்சு, அப்ப எங்களுக்கு போலீஸ் அக்கறையா சொன்னாங்க, எங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் நாங்க அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம், ஆனா கரூர்ல எங்க கிட்ட அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லைங்கன்னு பச்சை போய் பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஆனா நடந்தது என்னவோ வேற. அது இப்ப கூட பிரஸ் மீட்டா டேட்டாவா இன்டர்நெட்ல பரவி கிடக்கு. அதை பார்க்காம வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்களா முதலமைச்சர் விஜய்க்கு, அல்லது தெரிஞ்சும் சொல்றாராங்கிறது அவரு தான் விளக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எல்லா அரசியல் மேடைகள்லையும் சான்ஸ் கிடைச்சா திமுகவை பத்தி தப்பா பேசுறது, கரூர் சம்பவத்துக்கு திமுக தாங்க காரணம்னு தொடர்ச்சியா சொல்லக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் நிகழ்ச்சியில மட்டும் ஏன் பங்கேற்கல, பங்கேற்றாலுமே ஏன் மேடை ஏறி ஆக்ரோஷமா பேசல அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உட்பட பல தாவேகா நிர்வாகிகளும் அமைச்சர்களோட பெயரும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு, விஜய தவிர. அதனாலதாங்க விஜய் ஏறி மேடையில ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ஆனா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோ புசி ஆனந்தோ அதை பத்தி பேசல. எல்லா இடத்துலயும் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கேவலமா கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் பேசக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் மறுபடியும் வந்திருக்கக்கூடிய கரூர் மக்கள் சந்திப்பு விழால ஏன் திமுக பத்தி பேசல அப்படின்னா சிபிஐ இனிமேலும் விடாது, இதுக்கு மேலேயே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஏதாவது அவதூறா பேசினா, அதாவது விசாரணைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளியான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினா சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தயாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பயந்து போய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் மற்ற அமைச்சர்களுமே அதை பத்தி பேசாம இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் மட்டும் பேசியிருக்காரு. அவருக்குமே இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால மட்டும்தான் பேசியிருக்காரு. ஒருவேளை அவருமே சிபிஐ விசாரணையில குற்றவாளியா கருதப்பட்டார்னா அவருமே பொதுவெளியில பேசினா அது மிகப்பெரிய சர்ச்சையா தான் கருதப்படும். அதுவும் இல்லாம இதையும் கடந்து இறந்து போனவங்களோட நிலைமைய வச்சு அரசியல் ஆக்குறதே இந்த தாவேகா தாங்க. இதை எப்பதான் மாத்திக்க போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ விசாரணை இன்னும் போய்கிட்டு இருக்கு. இது அடுத்த கட்டத்துல யாரு குற்றவாளின்னு தெரிய வந்துச்சுன்னா அப்போ தாவேகா பேசுனதெல்லாம் பொய்யா, தாவேகா பேசுனதெல்லாம் என்ன ஆக போகுதுங்கிறத மக்கள் கண்டிப்பா கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. ஆனா இப்போ 31 பேருக்கு தான் அரசு வேலை வழங்கியிருக்கு தாவேகா அரசு. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம்? 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா 41 பேருக்குமே அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்குமே கண்டிப்பா அரசு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா சமமா கொடுத்துருக்கணும். ஆனா 41 பேருக்கு கொடுக்காம 31 பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 31 பேருக்கும் அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, இதுவே தப்புன்னு பல எதிர்கட்சிகளும் குறிப்பா திமுக விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணையில திமுக தப்பு பண்ணுச்சா தாவேகா தப்பு பண்ணுச்சான்னு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிற மாதிரி அரசு வேலையை கொடுத்தா அந்த சாட்சி சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் தாவேகாவுக்கு ஃபேவரா போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால தயவு செஞ்சு இந்த தாவேகா லஞ்சம் கொடுக்கிற மாதிரி அரசு வேலை கொடுக்குதல்ல தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி திமுக மாதிரியான எல்லா கட்சிகள், ஏன் அவங்களோட ஆட்சிக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தனக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறப்போ அதை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை ஒருதலை பட்சமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தாவேகா நல்லது பண்றதா நினைச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்களே, அதுவுமே இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரா தான் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கரூர்ல மேடை ஏறி பேசினாரே அதுலயாவது ஏதாவது உருப்படியா பேசினாரு.
பேசினாரா? கிடையவே கிடையாது. வழக்கம் போல திமுக தீய சக்தி, ஊழல் சக்தி இப்படின்னு தான் பேசியிருக்காரு. என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்கு. அதுலயும் பாஜகவை பத்தி பேசினாரா? அவர் எப்படிங்க பேசுவாரு? அவர் பேசவே மாட்டாரே. திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிப்பு விழால பேசல, சட்டசபையில பேசல, இப்போ கரூர் மக்களை சந்திக்கிற விழால கூட பேசல. அந்த மேடையில என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? டீலிமிட்டேஷன் அதை திமுக எதிர்த்து அந்த அமல்மெண்ட்டையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வர மாதிரி செய்திகள் எங்களுக்கு தெரிய வருது. அப்படி ஒருவேளை கொண்டு வந்தா கண்டிப்பா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு ஒன்லைன்ல அப்படியே அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கடந்து போயிருக்கிறாரு. இதுக்காகவா முதலமைச்சர் நாங்கன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம்? பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணுங்கிறதுக்காக தான், மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவா மக்கள் முதலமைச்சர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அதை பத்தி பேசல. குறிப்பா இப்ப 100 நாள் வேலை திட்டத்தோட பேரை மாத்திருக்காங்க. 40% நிதி மாநில அரசே தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இத பத்தி ஏதாவது பேசினாரா? பேசல. பாஜகவை பத்தி முதலமைச்சர் விஜய் வாயே திறக்கல. ஐயோ ஏதோ சொல்லாம போயிட்டா மறுபடியும் நம்மளை போட்டு பொழந்து கட்டிடுவாங்கன்னு டீலிமிட்டேஷனை பத்தி மட்டும், முடிஞ்சு போன கதையை பத்தி பேசியிருக்காரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க கதையை பத்தி எதையுமே பேசல. குறிப்பா மேகதாது அணையை பத்தி பேசல. குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தர்மபுரியில பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒருத்தன் கத்தியால குத்திட்டு போயிருக்கான். அந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் தள்ளுபடி பண்ணாதனால விவசாயி ஒருவர் மன உளைச்சல்ல உயிரிழந்திருக்காரு. இதை பத்தி பேசினாரா? இதை எதை பத்தியும் பேசலங்க. வழக்கம் போல எந்த ஒரு நிகழ்ச்சியையும் எப்படி தனக்கு சாதகமான அரசியலா பேசுவாரோ அதே மாதிரிதான் இந்த கரூர் நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்காரு. இந்த கரூர் நிகழ்ச்சியில விஜய் அவர்களோட பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அடுத்த அப்டேட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நான் சிலம்பு செல்வி.